ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு பண்ணலாம். கத்திரிக்காய் அலம்பிட்டு நீல வாக்கில் நறுக்கிக்கணும். 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு நல்லா நறுக்கி வச்சுக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் தாளிக்கணும். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரும்பொழுது நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்ல வாசமாக இருக்கும் வதக்கும்போது. இப்போ நம்ம பூண்டை சேர்த்துடலாம். இப்போ கூடவே நான் நறுக்கிய கத்திரிக்காவை சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கத்திரிக்காயையும் போட்டு நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா ஊறட்டும், அதை கரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுடலாம். நான் 3 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, வெறும் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சலை சேர்த்துடலாம். பாருங்கள், இது நல்லா மூடி வச்சா நல்லா கொதி வந்துடும். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நாம் சுண்டுற அளவுக்கு சுண்டும்போது நம்ம என்ன பண்ணலாம், நல்லெண்ணெயை 2-3 ஸ்பூன் விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.